பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் தாயை எல்லாம் அவர்களை ஒரு நண்பர்களைப் போல பாவித்து அவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து வசனங்களை குறித்து சொல்லி அவர்களோடு என்ன நடந்தது என்று சொல்லி தயவு செய்து அந்த காரியத்தில் பிள்ளைகளோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பிள்ளைகளோடு குடும்பமாக இருந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நான் உங்களை நண்பர்களாக அவர்களை மாற்றிக்கொள்ளுங்க. இப்படி பழகும் பொழுதுதான் அவர்கள் தன்னிடத்தில் எல்லா காரியங்களையும் சொல்லுவாங்க. தவறான காரியங்களுக்கு போக மாட்டாங்க. நாம் எந்த இடத்துலனாலும் அவர்களை நீ இப்படித்தான் செய்வ தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டி அவர்களை நோகடித்து பொழுது என்ன செய்கிறாங்க, அவங்க பாசத்திற்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. தேவையற்ற தொடர்புகள் வந்து விடுகிறது. அதனால் அதான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிக்கிறார்? தேவவசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே தானே என்று சொல்லி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால் நாம் வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை நண்பர்களாக பாவித்து அவங்களுக்கு புத்தி சொல்வது அவசியமாக இருக்கிறது.